1 தீமோத்தேயு 6:10 தான் பொதுவாக எல்லாரும் சொல்றாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இது சின்ன வயசுல இது காதுக்குள்ள எப்படி போகுது அப்படின்னா, பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்னு உள்ள போயிடுது நிறைய பேருக்கு. the love of money is root of all evil அப்படிங்கிறது உள்ள போகல. money is the root of all evil அப்படி உள்ள போயிடுச்சு. பாருங்க, ரெண்டுக்கும் கொஞ்சம் சில நேரம் வித்தியாசம் இல்லாத மாதிரியே இருக்கும், ஆனா நம்பிக்கையில பொறுத்த அளவுக்கும் பெரிய வித்தியாசம். பணம் கெட்டதாம பைபிள்லயே போட்டிருக்கு அப்படின்ற. பைபிள்ல பணம் கெட்டதெல்லாம் போடலைங்க. பணம் தான் எல்லா கெட்டதுக்கும் காரணமாம அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அப்படி போடவே இல்லைங்க. இல்லைங்க, போட்டிருக்குங்க. அப்போ இந்த வசனத்தை தான் சொல்றாங்க, பண ஆசை, பணம் அல்ல, பண ஆசை. the love of money is the root of all evil. பெர்னார்ட் ஷா சொல்றாரு, the lack of money is the root of all evil. நிறைய நேரத்தில் ரொம்ப கெட்டது நடக்கிறதுக்கு காரணம் பொருளாதாரம் பற்றாக்குறையினால்தான். ஒரு இடத்துல லைன்ல நிற்கிறாங்க, ஆளுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டு நிதி தராங்க. ஆனால் 100 பேர் லைன்ல நிற்கிறாங்க, 25 பேருக்கு தான் காசு இருக்கு. அப்போனா அந்த இடத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். ஒரு 25 பேர் கீழே கிடப்பான், மீதி 75 பேர் அவன் மேலே நடப்பான். எஸ், இப்போ இந்த இடத்துல பணம் எல்லா தீமைக்கும் வேறும் கிடையாது, கொஞ்சம் பணம் எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. the lack of money is the root of all evil. பணம் இல்லாதது இல்லை, பணம் இல்லாமை அல்லது பண பற்றாக்குறை எல்லா தீமைக்கும் வேறாக அங்க மாறுகிறது. இப்ப எல்லாருக்கும் உண்டான், எல்லாருக்கும் உண்டான், எல்லாருக்கும் இருக்கு. கவலையே படாதீங்கன்னா பக்கத்துல இருந்து பேசிட்டு இருப்பான், அவன் அவனுக்கு நண்பர் மாதிரி தெரியும். இப்ப இல்ல, உங்களை 5 பேருக்கு இருக்கணும்னா இவனை எப்படிடா நான் முந்துறது, அல்லது இவனை எப்படிடா மிதிக்கிறது, இவனை எப்படிடா நசுக்கிறது, இந்த எண்ணம் தான் வரும் பாருங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இருப்பது தீமை அல்ல, இல்லாததுதான் தீமை. பணம் தீமை அல்ல, பணத்தின் பற்றாக்குறை தான் தீமைக்கு காரணமாக மாறுகிறது.